வெல்கம் டு பூர்ணாஸ் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நானோ டேப்பில் நம்ம வந்துட்டு ஏதாவது டாய்ஸ், ஷோகேஸ் டாய் தான் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு இதை குட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அது வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள்களை வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொஞ்சம் தான் காட்டியிருப்பேன். நெக்ஸ்ட்டு நான் வர கொஞ்சம் நிறைய இதை அப்ளை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் காட்டினது நிறைய கிளிட்டர்ஸ் வந்துட்டு எடுத்துருந்தேன். கிளிட்டர்ஸ் ஓகேங்களா, கிளிட்டர்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 கலர் கிளிட்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பென் வந்துட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஸ்கெட்சு. நெக்ஸ்ட்டு நான் இந்த 2 கலர் ஸ்கெட்சு என்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு நானோ டேப் மெயினாக. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கலர் பென்னு. இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இப்படி பண்ணால் இங்கே வரும், கலராக வந்து நமக்கு வரும் இந்த பென். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நானோ டேப் கவரோடு இருக்குது, இதனால் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நானோ டேப்பையும் எடுத்தாச்சு. நானோ டேப்பு எடுக்கிறது வெரி ஈஸி. நானோ டேப் நல்லா கிளாஸியாக வந்துட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு நான் எதுக்குடா பூ எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் வந்துட்டு இது எங்கள் வீட்டில் வளர்க்குற பூ. இதை வச்சு தான் நான் வந்துட்டு இந்த டாயை செய்ய போகிறோம். டாய்க்கு இந்த நல்லா பிங்கிஷாக நல்லா அந்த கிளாஸுக்கு இந்த பிங்கி பூ வந்துட்டு நல்லாயிருக்கும். என்ன பண்ணுன்னா, இந்த சைடு இருக்கிறதுல அதை வந்துட்டு எல்லா பூலையும் எடுத்து வந்துட்டு விட்டுறணும். பெட்டலாக மட்டும் பிச்சு வந்துட்டு வச்சுருங்க. பெட்டலாக பிக்க முடியலன்னா இது இப்படி வச்சு இப்படி வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு இப்படி நல்லா பிடிக்கணும். இப்போ வந்துட்டு நான் பெட்டல்ஸ் தனியாக, காம்பு தனியாக வந்துட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நானோ டேப் நான் இப்போ பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். நானோ டேப் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நானோ டேப் மேலே நான் ஒட்டியிருக்காண்டி உங்களுக்கு ஒட்டினாலும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா வச்சுருங்க. ஒவ்வொரு பெட்டெல்லாம் எடுத்து நான் வச்சிடுறேன். வச்சுக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் அதே அளவு நானோ டேப் எடுத்து மேலே ஒட்டிடுங்க. மிச்சம் இந்த சைடில் இருக்குல்ல, அதை வந்துட்டு அப்படியே கட் பண்ணி வந்துட்டு எடுத்துடணும். நிறைய கட் பண்ணி வந்துட்டு விட்டுறணும். இப்போ ஃபஸ்ட் ஷோகேஸ் டாய் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஷோகேஸில் அப்படியே அழகாக வந்துட்டு வச்சுருந்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு க்யூட்டாக வந்துட்டுருக்கும். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்குது பாருங்கள். ஒன் டூ த்ரீ. நெக்ஸ்ட் ஷோகேஸ் டாய் நான் ரெடி பண்ணிட்டேன். நான் சிம்பிளாக ரெடி பண்ணேன், அதனால தான் வீடியோ மறந்துட்டேன். இதில் வந்துட்டு நானோ டேப்பை வச்சுட்டு இதுக்குள்ளே கிளிட்டர்ஸை கொட்டிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா அழகாக வந்துட்டு இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு விளையாடவும் கொடுக்கலாம், ஷோகேஸ்லேயும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு நானோ டேப்பில் நிறைய லெட்டர்ஸும் வரும். பேப்பர் கட் பண்ணிவிட்டு அதில் லெட்டர்ஸ் வந்துட்டு ஒட்டிக்கணும். நான் அதில் லெட்டர்ஸ் எழுதிட்டு நான் நானோ டேப்பை கட் பண்ணி நானோ டேப்பில் ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நானோ டேப் போகிறதுக்குள்ள கொஞ்சம் லெட்டர்ஸ் எடுத்து அப்படியே நோட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதான் இல்லை. இந்த நானோ டேப்பில் இன்னொன்று இருக்குது. இப்போலாம் இதுலேயே
நெக்ஸ்ட்டாக அதே அளவுக்கு கொஞ்சம் நேனோ டிப் எடுத்துக்கலாம். டிப் எடுத்து அதுக்கு மேலே அப்படியே ஒட்டி விட்டா வேலை முடிஞ்சுது. நான் எனக்கு பிடிச்ச லெட்டர்ஸில் தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லெட்டர்ஸில் ஒட்டிக்கலாம். வந்துட்டு இது ரெடி. நாங்கள் இப்படி தான் வச்சுருக்கோம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு ஷோகேஸ் டாய் தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு குட்டி பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஏதோ ஒரு கலர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. பென் வந்துட்டு எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். அப்புறமா இங்கே நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச லெட்டர்ஸை வந்துட்டு எழுதி வந்துட்டு வச்சுக்கிறேன். நிறைய நான் பீவைன்னு எழுதியிருப்பேன். பீவைன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டாக வந்து நேனோ டேப் எடுத்துக்கிட்டு நம்ம எழுதி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு மேலே அப்படியே ஒட்டிட்டு ஒட்டிடுங்க. நான் கொஞ்சம் ஃப்ளார் வந்துட்டு வச்சுருக்கேன். அதையே இது கூட வந்துட்டு அப்படியே ஒட்டிடலாம். பெட்டலாக வச்சுருங்க. நிறைய ஒட்டிக்கிறேன். இப்போ 4th ரெடி. இப்போ 4th ஷோகேஸ் டாய் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நான் இவ்வளோ ஷோகேஸ் டாய் வந்துட்டு செஞ்சுருக்கேன். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சோ அதை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதில் எல்லாமே பிடிச்சதுன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டை போட்டுவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு இது ரெண்டும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. இது ரெண்டும் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நாங்கள் இன்னொரு வீடியோ போடுவோம், அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.